வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சந்தோஷாவோட 2வது பாகம். இதை பார்த்தீங்கன்னா மோனோ ட்ரெயின் வந்து அந்த பாலத்துக்குள்ளே போகிற மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஏதோ ஒரு மலைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். எய்த்தாப்பில் பாருங்கள், ஒரு மலையை குடஞ்சி எப்படி கீழே ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. வாங்க அந்த மலைக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா அங்கே ஒரு ஓப்பன் மாதிரி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி தாங்க. தண்ணி ஊற்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த அந்த நீர்வீழ்ச்சி சின்னதாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், ஒரு கோபுர வடிவத்தில் கட்டியிருக்காங்க. பார்க்குறதே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் ஒரே ஷேப்பாக ஒரே மாதிரி இருக்குது.
யூனிவர்ஸ் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? நம்மளோட பூமி எப்படி சுற்றுதுன்னு பாருங்கள். இது கீழே பாருங்கள், ஸ்னோ அந்த புகையெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த வியூ பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல நிறைய பேர் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஸ்டூடியோ. அதுக்குள்ளே போனீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். அதுக்கெல்லாம் தனி வீடியோவே போடணும். சின்ன பிள்ளைங்க உள்ளே போனால் நிறையா என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பே பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஒன்லி இப்போக்கி ஃப்ரீ மட்டும்தான். பே பண்ணி போகிற அளவுக்கு நம்ம இன்னும் வசதியாகலை. கண்டிப்பாக உள்ளே போகலாம் ஒரு நாள். இதாங்க அந்த அக்வாரியம் சொல்லுவாங்கள்ல, மீன் தண்ணிக்கு அடியில் போய் மீன் பார்க்குறது அந்த இடம். இதுவும் பே பண்ணி தான் உள்ளே போகணும். நான் உள்ளே போகல. நான் எவ்வளோ பே பண்ணணும் என்ன டீட்டெயில்னு சொல்கிறேன் பாருங்கள். 13 வயசு மேலே உள்ளவங்களுக்கு 41 வெள்ளியும், 12 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 30 வெள்ளியும் பே பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு நாளைக்கு மட்டும்தான். நீங்கள் கவுண்டர்லேயே பே பண்ணி டிக்கெட்டு வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட டெபிட் கார்டு தான் இருக்குது, நான் ஆன்லைனில் வாங்கிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கவுண்டர் மாதிரி ஒன்று இருக்கும், ஏடிஎம் பூத் மாதிரி. நீங்கள் அதில் போய் ஆன்லைனில் புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ரிசிப்ட் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரிசிப்ட் எடுத்துக்க நீங்கள் டேரெக்டாக போக வேண்டியதான். அந்த எல்லாம் போயிட்டுருக்காங்க பாருங்கள், அது வழியிலே நீங்கள் ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். இதாங்க அந்த அக்வா வாரியத்துக்கு என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் போகணும் நீங்கள். டிக்கெட் எடுத்தவங்க இதுக்குள்ளே போய் பார்க்க வேண்டியதான். நமக்கு இது தேவையில்லை. வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். சூப்பரான ஒரு ஷிப்பு, பிரம்மாண்டமாக இருக்குது. இதில் வந்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா டின்னர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த டின்னரில் கலந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். அவங்க கான்டாக்டை நான் காட்டுறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கலாம். இது வந்து விளம்பரம்னு நினச்சிக்காதீங்க, விளம்பரம்லாம் கிடையாது. டூரிஸ்ட் வரவங்களுக்கு இது நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி. நம்மளும் ரொம்ப நேரமாக எட்டிலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். கிட்டேயே போய் எடுக்கலாம். கிட்டேயே போக போக தாங்க தெரியுது அதோட பிரம்மாண்டம். அவ்வளோ பெரிய கப்பலாக இருக்குது.
இதோட ஒரு பெரிய ஷிப்பு அதுக்கு பின்னாடி நிற்கிது பாருங்கள். அதோட டீட்டெயில் என்னன்னு எனக்கு தெரியலை. இதாங்க மெர்லியன் சிலை. இது வந்து முந்தி பழசை வந்து உடச்சிட்டாங்க. இப்போ அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அது பழசு வந்து பார்க்குறதே பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த ஃபோட்டோ இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். எப்படிங்க பார்க்குறதே பிரம்மாண்டமாக இருக்கா? இதுலேயும் பே பண்ணி அதோட வாய்க்குள்ளே உள்ளேயும் நம்ம போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. இந்த இடம்லாம் பாருங்கள், பார்க்குறதே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ ஒர்க்கு. இதுக்குள்ளே தாங்க கெசினோ இருக்குது. கெசினோவும் போகலாம் அவங்க. இங்கே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அப்போ எப்போ கேம் நடத்துவாங்க, அதாவது ஃபோட்டோ ஷூட் நடத்தலாம். சூப்பரான ஐடியா அந்த ஐடியா. சிங்கப்பூரை பற்றி மேலும் தெரிஞ்சிக்க இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு ரியல் ஹீரோ யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஆதரவு தாங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல். நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆச்சு. இதோட தொடர்ச்சி அடுத்த பக்கத்தில் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசியாக ஒரு பில்டிங்கில் போய் முடியும். அதுதான் கெசினோ. அடுத்த வீடியோவோட தொடர்ச்சி வந்து நம்ம கெசினோவை தான் பார்க்க போகிறோம்.